ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் இயல் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 4 இயல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து 5வது இயல். ஸோ அந்த 4 இயலும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான பிளேலிஸ்ட்டு தரேன், போயிட்டு பாருங்கள். ஸோ நம்மளுடைய தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே டெலிகிராம் சேனல் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ ஆப்ஷன் ஏ மூதுரை, பி ஆசாரக்கோவை, சி நல்வழி, டி கொன்றைவேந்தன். நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி ஆசாரக்கோவை. செகண்ட் கொஸ்டின். கூற்று 1 ஒப்புரவு என்னும் சொல்லின் பொருள் எல்லாரையும் சமமாக பேணுதல். கூற்று 2 நட்டல் என்னும் சொல்லின் பொருள் நாற்று நடுதல். ஸோ இதுல சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா கூற்று 1 மட்டும்தான் சரி. ஸோ நட்டல் இதோட இந்த சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா நட்பு கொள்ளுதல் அப்படின்னு வரும். ஓகேங்களா, நட்பு கொள்ளுதல் அப்படின்னு வரும். தேர்ட் கொஸ்டின். ஆசாரக்கோவை கூறும் நல்லொழுக்கங்கள் மொத்தம் எத்தனை? ஆசாரக்கோவை கூறும் நல்லொழுக்கங்கள் மொத்தம் எத்தனை? ஆப்ஷன் ஏ 6, பி 7, சி 8, டி 9. ஸோ சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 8. ஃபோர்த் கொஸ்டின். கூற்று 1 ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் மொழியார். கூற்று 2 ஆசாரக்கோவை என்பதன் பொருள் நல்ல நூல்களின் தொகுப்பு. ஸோ இதுல சரியான கூற்று எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கூற்று 1 மட்டும்தான் சரி. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் வந்து பெருவாயின் மொழியார். ஸோ கூற்று 2 என்ன ராங்கா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசாரக்கோவை என்பதனுடைய பொருள் நல்ல ஒழுக்கங்களின் பண்பு அப்படின்னு வரும். நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு வரும். ஃபிஃப்த் கொஸ்டின். ஆசாரக்கோவை எந்த நூல்களுள் ஒன்று? ஆசாரக்கோவை எந்த நூல்களில் ஒன்று? ஆப்ஷன் ஏ 8 தொகை, பி 10 பாட்டு, சி 15 கீழ்கணக்கு, டி 15 மேற்கணக்கு. ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி 15 கீழ்கணக்கு. சிக்ஸ்த் கொஸ்டின். கூற்று 1 பெருவாயின் மொழியார் பிறந்த ஊர் வந்து திருவையாறு. கூற்று 2 ஆசாரக்கோவை 100 வெண்பாக்களை கொண்டது. ஸோ இதுல சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா கூற்று 2 மட்டும்தான் சரி. ஆசாரக்கோவை வந்து 100 வெண்பாக்களை கொண்டது. பெருவாயின் மொழியார் பிறந்த ஊர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கயத்தூர்னு வரும். ஓகேங்களா, திருவையாறுன்னு இருக்கு, இது வந்து தப்பு, கயத்தூர். செவன்த் கொஸ்டின். தவறான இணையை வந்து கண்டுபிடிக்கணும். நந்தவனம் பூஞ்சோலை, பார்ங்கிறது வானம், பண்கிறது இசை, இழைத்தது பதித்தது. ஸோ இதுல தவறான இணை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி பார் வானம் இருக்கு இல்லையா, ஸோ பாருங்கிறது உலகம் அப்படின்னு வரும். எய்த் கொஸ்டின். முத்தேன் வகைகளில் பொருந்தாதது ஒன்று. முத்தேன் வகைகளில் பொருந்தாதது ஒன்று எது? ஸோ ஆப்ஷன் ஏ கொம்புத்தேன், பி மலைத்தேன், சி காட்டுத்தேன், டி கொசுத்தேன். முத்தேன் வகைகளில் பொருந்தாதது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி காட்டுத்தேன். நைன்த் கொஸ்டின். தவறான இணையை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ முத்தேன்கிறது சேர நாடு, முக்கணிங்கிறது சோழ நாடு, முத்தமிழ் பாண்டிய நாடு. ஆப்ஷன் டி மேற்கண்ட எவையும் இல்லை. ஸோ இதுல சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கண்ட எவையும் இல்லை. முத்தேன்னா சேர நாடு தான், முக்கணிங்கிறது சோழ நாடு, முத்தமிழ்ங்கிறது பாண்டிய நாடு. 10th கொஸ்டின். கூற்று 1 தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. கூற்று 2 பாருங்க தாள் என்பதன் பொருள் வாய். ஸோ சரியான விடை பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும்தான் சரி. தாலாட்டுங்கிறது வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. கூற்று 2 பார்த்தீங்கன்னா தாள் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய் வராது, நாக்கு. தாள் என்பதன் பொருள் நாக்கு. 11வது கொஸ்டின். தமிழர் திருநாள் என அழைக்கப்படுவது. தமிழர் திருநாள் என அழைக்கப்படுவது இது. ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர் தினம், பி பொங்கல் விழா, சி தீபாவளி, டி புத்த பூர்ணிமா. ஸோ சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ திருவள்ளுவர் தினம்.
12வது கொஸ்டின் கூற்று 1 உழவர்கள் ஆடி திங்களில் வந்து விதைப்பர். கூற்று 2 உழவர்கள் தை திங்களில் வந்து அறுவடை செய்வர். சரியான விடை ஆப்ஷன் சி. கூற்று 1ம் சரி 2ம் சரி. உழவர்கள் வந்து ஆடி திங்கள்ல வந்து விதைப்பாங்க, தை திங்கள்ல வந்து அறுவடை செய்வாங்க. 13வது கொஸ்டின் உழவர்கள் தம் உடன் உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விழா எது? உழவர்கள் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா எது? ஸோ ஆப்ஷன் ஏ தமிழர் பி உழவர் திருநாள், சி வந்து காணும் பொங்கல், டி போகி. ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி உழவர் திருநாள். 14வது கொஸ்டின் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வரிகள் வந்து இடம்பெற்றுள்ள நூல் எது? பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ நன்னூல், பி தொல்காப்பியம், சி அகநானூறு, டி புறநானூறு. ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ நன்னூல். 15வது கொஸ்டின் வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் எந்த பண்டிகை வந்து இந்திர திருவிழாவாக கொண்டாடப்பட்டது? வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் எந்த பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது? ஆப்ஷன் ஏ தமிழர் திருநாள், பி உழவர் திருநாள், சி காணும் பொங்கல், டி போகி. ஸோ சரியான விடை ஆப்ஷன் டி போகி. 16வது கொஸ்டின் கூற்று 1 தை முதல் நாள் வந்து திருவள்ளுவர் நாளாக கொண்டாடப்படுகிறது. கூற்று 2 தை 2ஆம் நாள் வந்து திருவள்ளுவர் ஆண்டாக தொடங்குகிறது. ஸோ இது சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கூற்று 1ம் தவறு 2ம் தவறு. ஸோ தை முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டா வந்து கொண்டாடப்படுகிறது, தை 2ஆம் நாள் வந்து திருவள்ளுவர் நாளா வந்து கொண்டாடப்படுகிறது. 17வது கொஸ்டின் மாடு என்பதன் பொருள் என்ன? மாடு என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ வளம், பி உழைப்பு, சி செல்வம், டி செல்லம். சரியான விடை ஆப்ஷன் சி செல்வம். 18வது கொஸ்டின் திருவள்ளுவர் எப்போது பிறந்தார்? திருவள்ளுவர் எப்போது பிறந்தார்? ஆப்ஷன் ஏ கிமு 30, கிமு 31, கிபி 30, கிபி 31. சரியான விடை ஆப்ஷன் பி கிமு 31. 19வது கொஸ்டின் 2021 என்பதன் திருவள்ளுவர் ஆண்டு என்ன? 2021 என்பதனுடைய திருவள்ளுவர் ஆண்டு என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி 2052. இப்ப 2024 இருக்கு இல்லையா, 2024 இதோட திருவள்ளுவர் ஆண்டு என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. 20வது கொஸ்டின் அறுவடை திருநாள் எந்த மாநிலத்தில் மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படவில்லை? ஆப்ஷன் ஏ ஆந்திரா, பி கர்நாடகா, சி உத்தரப்பிரதேசம், டி ஹரியானா. சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஹரியானா. 21வது கொஸ்டின் பொங்கல் திருவிழா எந்த மாநிலத்தில் உத்தராயன் என்று கொண்டாடப்படுகிறது? பொங்கல் திருவிழா எந்த மாநிலத்தில் உத்தராயன் என்று கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான், பி குஜராத், சி பஞ்சாப், டி ஏ மற்றும் பி. சரியான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி. அதாவது ராஜஸ்தான், பஞ்சாப், ராஜஸ்தான் குஜராத்ல தான் பொங்கல் திருவிழா வந்து உத்தராயன் அப்படின்னு கொண்டாடப்படுகிறது. 22வது கொஸ்டின் பொங்கல் திருவிழா எந்த மாநிலத்தில் லோரி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது? பொங்கல் திருவிழா எந்த மாநிலத்தில் லோரி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான், பி குஜராத், சி பஞ்சாப், டி ஏ மற்றும் பி. சரியான விடை ஆப்ஷன் சி பஞ்சாப். 23வது கொஸ்டின் மாமல்லன் என்னும் பட்டப்பெயர் கொண்டவர் யார்? மாமல்லன் என்னும் பட்டப்பெயர் கொண்டவர் யார்? ஆப்ஷன் ஏ நரசிம்மவர்மன், பி சிம்மவர்மன், சி மகேந்திரவர்மன், டி ராஜசிம்மன். சரியான விடை ஆப்ஷன் ஏ நரசிம்மவர்மன். 24வது கொஸ்டின் ரதம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? ரதம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ கோவில், பி பாறை, சி தேர், டி அனைத்தும். சரியான விடை ஆப்ஷன் சி தேர். 25வது கொஸ்டின் மாமல்லன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? மாமல்லன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஆப்ஷன் ஏ 5, பி 6, சி 7, டி 8. சரியான விடை ஆப்ஷன் சி மாமல்லன் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்.
26வது கொஸ்டின் மாமல்லனின் தந்தை யார்? மாமல்லனின் தந்தை யார்? ஆப்ஷன் ஏ நரசிம்மவர்மன், பி சிம்மவர்மன், சி மகேந்திரவர்மன், டி ராஜசிம்மன். சரியான விடை ஆப்ஷன் சி மகேந்திரவர்மன். 27வது கொஸ்டின் சிற்பக்கலை வடிவமைப்புகள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? சிற்பக்கலை வடிவமைப்புகள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏ 5, பி 4, சி 7, டி 8. சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 4. சிற்பக்கலை வடிவமைப்பு மொத்தம் 4. 28வது கொஸ்டின் சிற்பக்கலை வடிவமைப்புகளில் பொருந்தாத ஒன்றை வந்து கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் ஏ ஒற்றைக்கல் ரதங்கள், பி இரட்டைக்கல் ரதங்கள், சி குடைவரை கோயில், டி கட்டுமான கோவில். சிற்பக்கலை வடிவமைப்புகளில் பொருந்தாதது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் பி இரட்டைக்கல் ரதங்கள். 29வது கொஸ்டின் ஆகாய கங்கை சிற்பம் உள்ள இடம் எது? ஆகாய கங்கை சிற்பம் உள்ள இடம் எது? ஆப்ஷன் ஏ மணப்பாறை, பி ஆலங்குடி, சி மதுரை, டி மாமல்லபுரம். சரியான விடை ஆப்ஷன் டி மாமல்லபுரம். 30வது கொஸ்டின் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம் எது? தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம் எது? ஆப்ஷன் ஏ மணப்பாறை, பி உத்திரமேரூர், சி மதுரை, டி மாமல்லபுரம். சரியான விடை ஆப்ஷன் டி மாமல்லபுரம். 31வது கொஸ்டின் ஒன்று போலவே ஒலித்து உச்சரிப்பில் மட்டும் சிறிதளவு வேறுபாடு உள்ள ஒலிகள் எது? ஒன்று போலவே ஒலித்து உச்சரிப்பில் மட்டும் சிறிதளவு வேறுபாடு உள்ள ஒலிகள் எது? ஆப்ஷன் ஏ மயக்க ஒலிகள், பி வினா ஒலிகள், சி மயங்கொலிகள், டி அனைத்தும். சரியான விடை ஆப்ஷன் சி மயங்கொலிகள். 32வது கொஸ்டின் தமிழில் மொத்தம் எத்தனை மயங்கொலி எழுத்துக்கள் உள்ளன? தமிழில் மொத்தம் எத்தனை மயங்கொலி எழுத்துக்கள் உள்ளன? ஆப்ஷன் ஏ 5, பி 4, சி 7, டி 8. சரியான விடை ஆப்ஷன் டி 8. 33வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது மயங்கொலி எழுத்துக்கள் அல்ல? கீழ்கண்டவற்றுள் எது மயங்கொலி எழுத்துக்கள் அல்ல? ஆப்ஷன் ஏ ந ந ந, பி ல ல ல, சி ர ர, டி பாத்தீங்கன்னா ந நீ. மயங்கொலி வந்து மொத்தம் 8 வகைப்படும் பார்த்தோம் இல்லையா? அந்த 8 வகை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? அப்ப இதுல வந்து எது மயங்கொலி இல்லைன்னா ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. 34வது கொஸ்டின் நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் எந்த எழுத்து பிறக்கிறது? நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் எந்த எழுத்து பிறக்கிறது? சரியான விடை ஆப்ஷன் சி ந. 35வது கொஸ்டின் நாவின் நுனி மேல்வாய் எண்ணத்தின் முன்பகுதியை தொடுவதால் எந்த எழுத்து பிறக்கிறது? நாவின் நுனி மேல்வாய் எண்ணத்தின் முன்பகுதியை தொடுவதால் எந்த எழுத்து பிறக்கின்றது? சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ந. 36வது கொஸ்டின் நாவின் நுனியை மேல்வாய் எண்ணத்தில் நடுப்பகுதியை தொடுவதால் எந்த எழுத்து பிறக்கிறது? நாவின் நுனியை மேல்வாய் எண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் எந்த எழுத்து பிறக்கின்றது? சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நா. 37வது கொஸ்டின் கூற்று 1 சொற்களில் ட என்னும் எழுத்துக்கு முன் இன்னு வரும். கூற்று 2 சொற்களில் ர என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று 1 சரி 2 சரி. 38வது கொஸ்டின் பொறுத்துக. வானம் அப்படிங்கிறது ஆகாயம், இந்த வானம் பார்த்தீங்கன்னா வெடி, பனிங்கிறது வேலை, இந்த பனி குளிர்ச்சி. இது ஆர்டர் வைஸ் கரெக்டா தான் இருக்கு. ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. 39வது கொஸ்டின் நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் எந்த எழுத்து தோன்றும்? நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் எந்த எழுத்து வந்து தோன்றும்? சரியான விடை ஆப்ஷன் சி ல. 40வது கொஸ்டின் நாவின் இரு பக்கங்களும் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் எந்த எழுத்து தோன்றும்? நாவின் இரு பக்கங்களும் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் எந்த எழுத்து தோன்றும்? சரியான விடை ஆப்ஷன் ஏ ல.
41வது கொஸ்டின் நாவின் இரு பக்கங்களும் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் எந்த எழுத்து தோன்றும்? நாவின் இரு பக்கங்களும் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் எந்த எழுத்து தோன்றும்? சரியான விடை ஆப்ஷன் பி இல்ல. 42வது கொஸ்டின் தவறான இணையை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ விலை வந்து பொருளின் மதிப்புன்னு கொடுத்துருக்காங்க. இந்த லைட் பார்த்தீங்கன்னா உண்டாக்குதல். ஸோ இலைங்கிறது மெலிந்து போதல். ஆப்ஷன் டி வந்து ஏ மற்றும் பின்னு இருக்கு. ஸோ சரியான விடை பார்த்தீங்கன்னா ஸோ இதுல தவறான இணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இலை வந்து மெலிந்து போதல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த லை என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூலிலைன்னு வரும். ஓகேங்களா? நூலிலைன்னு வரும். ஸோ இந்த லை வந்து மெலிந்து போதல் அப்படின்னு வரும். 43வது கொஸ்டின் தவறான இணையை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க இலை செடியின் இலை, ஆப்ஷன் பி இலை நூல் இலை, சி வந்து விலை விரும்பு, டி மேற்கண்ட எவையும் இல்லை. ஸோ சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட எவையும் இல்லை. ஸோ எல்லாமே வந்து சரியான இணையா தான் இருக்கு. 44வது கொஸ்டின் கூற்று 1 நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் நகரம் தோன்றுகிறது. கூற்று 2 ர வல்லின ரகரம் என அழைக்கப்படுகிறது. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ கூற்று 1 மட்டும்தான் சரி. ஸோ கூற்று 2ல ரா வந்து வல்லின ரகரம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து இடையின ரகரம் அப்படின்னு வரும். 45வது கொஸ்டின் கூற்று 1 நாவின் நுனி மேல் அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. கூற்று 2 ரா வந்து இடையின ரகரம் என அழைக்கப்படுகிறது. ஸோ இது சரியான விடை பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும்தான் சரி. ஸோ இந்த ர அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வல்லின ரகரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஸோ அடுத்தது பொறுத்துக ஆப்ஷன் ஏ பாருங்க ஸ்கல்ப்சர் அப்படிங்கிறது சிற்பங்கள், சிப்ஸுங்கிறது சில்லுகள், டிஃபன்ங்கிறது சிற்றுண்டி, ரெடிமேட் ட்ரெஸ்ஸுங்கிறது ஆயத்த ஆடை. ஸோ இதை வந்து ஆர்டர் வைஸ் கரெக்டாக தான் இருக்கு. ஆப்ஷன் பி சரியான விடை. 47வது கொஸ்டின் தவறான இணையை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க சிரம் தலை, பி இலைக்கு வேறு பெயர் வந்து தலை, சிங்கிறது வண்டி இழுப்பது காலை, டிங்கிறது கடலுக்கு வேறு பெயர் பறவை. ஸோ சரியான விடை இதுல வந்து தவறான இணையா எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி கடலுக்கு வேறு பெயர் வந்து பறவைன்றது. ஸோ இந்த பறவை வந்து என்னன்னா பறக்கிற பறவையை வந்து குறிக்கும், அதாவது உயிரின பறவை வந்து குறிக்கும். கடலுக்கு வேறு பெயர் வந்து பறவை, இந்த ரா வந்தாதான் பறவை. ஸோ கடலை குறிக்கக்கூடிய பறவை. 48வது கொஸ்டின் தவறான இணையை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ பறவை வந்து வானில் பறந்தது, பி கதவை மெல்ல திறந்தான், சி வந்து பூ மனம் வீசும், டி வந்து புலியின் கண் வந்து சிவந்து காணப்படும். ஸோ இதுல வந்து தவறான இணை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி பூ வந்து மனம் வீசும் அப்படின்றதுல. ஸோ இது வந்து 3 சுழி நான் வரும். ஓகேங்களா? 3 சுழி நாங்கிறதான் மனம். 49வது கொஸ்டின் பொறுத்துக. ஸோ நீர்நிலை அப்படிங்கிறது ஏரி, மேலே ஏரிங்கிறது இந்த ஏரி வரும், வீட்டின் கூரை அப்படிங்கிறது கூரை, புடவைங்கிறது கூரை. ஸோ இந்த ஸ்பெல்லிங் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆர்டர் வைஸ் கரெக்டாக தான் இருக்கு. ஆப்ஷன் பி சரியான விடை. 50வது கொஸ்டின் வீட்டு வாசலில் டேஸ் போடப்பட்டனர். வீட்டு வாசலில் டேஸ் போடப்பட்டனர். ஆப்ஷன் ஏ கோலம், பி கோலம், சி கொல்லம், டி கோலம். ஸோ இதுல சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கோலம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6ஆம் வகுப்பு இயல் 5ல் 50 கொஸ்டின் வந்து பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ டு ஆல்.